ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம உன்னியப்பம்னா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து பச்சரிசி, இதை நான் 4 மணி நேரத்துக்கு மேலே வேணாலும் ஊற வைக்கலாம். 1.5 டம்ளர் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 1/4 கிலோனுக்கு மேலே வெல்லம் எடுத்து அதை பாகு தயாரித்து வச்சுக்கலாம். பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஊற வச்ச பச்சரிசியும் அது கூட 2 துண்டு வாழைப்பழம், பாகு தயாரித்து வச்சிங்களா அதுவும் வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் ஊற்றிக்கங்க. 4-5 துண்டு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துண்டு, இது காஞ்ச தேங்காய் துண்டானாலும் பரவாயில்ல, நான் பச்சை தேங்காய் துண்டை 1 ஸ்பூன் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ தேங்காய் துண்டு ரெடி. இப்போது உன்னியப்பம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா 2 ஸ்பூன் மைதாவை, அது நம்ம பாகு தயாரித்து வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி பண்ணி இந்த நம்ம அரைச்சி வச்சுங்களா பச்சரிசியில் ஊற்றணும். அதனால தான் நல்லா சாஃப்டாக வருது. இப்போ தேங்காய் துண்டும், அதுக்கப்புறம் கருப்பு எள்ளும், உங்களுக்கு வேணால் கொஞ்சம் ஜீரகம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நம்ம மைதா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மினிமம் ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா புளிக்கும். நீங்கள் வேணால் கொஞ்சம் சோடா உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சோடா உப்பு எதுவும் சேர்க்கல. இப்போ தேங்காய் எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை ஊற்றி பணியாரம் ரெடி பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடுங்க. இதை திருப்பி போட்டால் நம்ம கேரளா உன்னியப்பம் ரெடி. இது உங்களுக்கு ஃப்ரண்ட் சைஸ் மாதிரியே பேக் சைஸும் கிடைக்கணும்னா இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த ஃப்ரண்ட் சைஸ் ரெடி ஆனதும் அப்படியே எடுத்து திருப்பி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு பேனில் ஊற்றி வச்சுருப்பீங்க இல்லைங்க ஆயில், அதில் போட்டிங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே ஃபுல் சைஸ் கரெக்ட் சைஸ் பணியாரம் ரெடி ஆயிரும். ஆனால் கரெக்ட் சைஸ் கரெக்டாக இல்லைனாலும் டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா சாஃப்டாக அமுத்தி பார்த்திங்கனாலே தெரியுது இல்லைங்களா, நம்ம சோடா எதுவும் போடாத சாஃப்டான உன்னியப்பம் ரெடி. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.